அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகனுக்கு தீபாராதனை காட்டும்போது முருகன் கண் திறப்பது போல ஒரு அரிய வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருது. அந்த வீடியோவை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா முருகப்பெருமானின் அருளால் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அறுபடை வீடுகளில் 5 மலை பகுதியின் மேல் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. அது மட்டுமல்லாமல் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக சொல்லப்பட்டிருக்கு. படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படைவீடு. அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். சூரபத்மன் என்னும் அரக்கனை ஐப்பசி மாத வளர்ப்பிறை சஷ்டி என்று தன்னுடைய வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம் கந்தசஷ்டி விழா சூரசம்காரம் என விமர்சையாக கொண்டாடப்படுது. சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என அழைக்கப்படுவதாகும். அதுவே பின்னால பெயர் மருவி செந்தில்நாதர் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஊர் திரு ஜெயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கு. சிலப்பதிகாரம் குறிப்புகளின்படி இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. திருச்சீர் அலைவாய் என அழைக்கப்படுவதாகவும் இருக்கு. இந்த கோவில் அறுபடை வீடுகளில் மலைப்பகுதியில் அமைந்திருக்காத கோவில் அப்படின்னே சொல்லலாம். திருச்செந்தூர் கோவிலில் ராஜகோபுரம் 9 அடுக்குகளை கொண்டு 150 அடி உயரமுடையதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கு கோவிலில் முருகனின் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சியளிக்கிறார். முருகனின் பின்புறம் இடது சுவற்றில் முருகன் பூஜை செய்வதாக கூறப்படும் லிங்கம் ஒன்று இருக்கு. அதற்கு முதல்ல பூஜை செய்த பின்பு முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யப்படுவதாக சொல்லப்படுது. சூரனை வதைத்த முருகன் 4 கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவக்கோலத்தில் இருக்கார். அவரின் தவத்தை கலைத்து விடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது. மூலவர் தெற்கு திசை நோக்கி இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண்கள் தெய்வானை திருமணம் செய்வதற்காகும். போர் முடிந்து முருகனின் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகும். முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் திருநீற்று விளையாடுவாங்க. திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணமும் உண்டு. சில முனிவர்கள் உலக நலனை காக்க ஒரு புத்திரன் வேண்டும் என கருதி ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்தி இருந்திருக்காங்க. இந்த கோவில் 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவில் 9 கால பூஜைகள் நடக்கிறதாக சொல்லப்படுது. மதியம் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் சென்று கடற்கரையில் கரைத்து விடுவாங்க. இதற்கு கங்கை பூஜை என அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. தீபாவளிக்கு மக்கள் அனைவருமே புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கம். அதே போல இந்திரனின் மகனான தெய்வானியை முருகன் திருமணம் முடிப்பதற்காகவும் போர் முடிந்து முருகனின் விக்கிரத்தை குறைக்கும் விதமாகவும் செய்யப்படுது. வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து பால் குடம் அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கிறாங்க. தங்கத்தேர் ஊர்வலம் சந்தனக்காப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வருது. பக்தியுடன் முருகப்பெருமான அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் தங்களுடைய மனக்கவலைகளில் இருந்து விடுபட முடியும் என நம்பப்படுது. கந்தசஷ்டி விரதம் இருப்பதால் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியின் கிருபையால் குழந்தை பேரு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமான் கடற்கரையில் காட்சி தருவது சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு. அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கி இருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். சூரபத்மன் எனும் அரக்கனை ஐப்பசி மாத வளர்ப்பிறை சஷ்டி என்று தன்னுடைய வைரவேல் கொண்டு வதம் செய்த தினத்தை தான் கந்தசஷ்டி விழா சூரசம்காரம் என விமர்சையாக கொண்டாடப்படுது. சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என விளங்கப்படுவதாகும். அதுவே பின்னால மருவி செந்தில்நாதர் எனவும் மாறியிருக்கு. இதே போல இந்த ஊர் திரு ஜெயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கு. சிலப்பதிகார குறிப்புகளின்படி இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த இடம் திருச்சீர் அலைவாய் என அழைக்கப்பட்டதாகும்.
அது மட்டும் இல்லாமல் அறுபடை வீடுகளில் மலை மீது அமைந்திராத ஒரு கோவிலாக இந்த கோவில் இருக்குது. சூரனை வதைத்த முருகன் 4 கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவ கோலத்தில் இருந்திருக்காரு. அவருடைய தவத்தை களைத்து விடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது. மூலவர் தெற்கு திசை நோக்கி இருக்கிறதாக சொல்லப்படுது. கந்த சஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்களூர் பெண்கள் தெய்வானையை திருமணம் செய்வதற்காகும். போர் முடிந்து முருகனின் உக்கிரத்தை குறைக்கும் விதமாக முருகன் மீது மஞ்சள் திருநீற்று விளையாடுறாங்க. திருச்செந்தூர் கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணம் உண்டு. சில முனிவர்கள் உலக நலனை காக்க புத்திரன் வேண்டும் என கருதி ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்தி இருந்திருக்காங்க. இந்த கோவில் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவில் 9 கால பூஜைகள் இங்கு நடைபெறுவதாக சொல்லப்படுது. தினமுமே மதியம் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் சென்று கடற்கரையில் கரைப்பாங்க. இதற்கு கங்கை பூஜை என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. தீபாவளிக்கு மக்கள் அனைவருமே புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கம். அதே போல இந்திரனின் மகனான தெய்வானையை முருகன் மனம் முடிப்பதால் இந்திரன் புத்தாடை எடுத்து தருவதாகவும் நம்பப்படுது. வைகாசி விசாகத்தின் போது நோன்பு வைத்து காவடி, பால்குடம், அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கிறாங்க. பக்தியுடன் முருகப்பெருமான அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் நம்முடைய மனக்கவலைகளில் இருந்து விடுபட முடியும் என நம்பப்படுது. கந்த சஷ்டி விரதம் இருப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பாக்கியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கு சென்று நாம் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இங்கு அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடாக அமைஞ்சிருக்கு. 157 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பிறகு தனது வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக சிவபூஜை செஞ்சிருக்காரு. இந்த கோலத்திலேயே முருகன் வலது கையில் தாமரை மலருடன் அருள்கின்றார். தலையில் சிவயோகி போல ஜடாமகுடம் தரித்திருக்கக்கூடிய இருவருக்கு சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்குது. முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தராரு. மேற்கு கோபுரம் சுவாமிக்கு எதிரே கிழக்கு திசையில் அமைந்திருக்க வேண்டும். அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. கந்த சஷ்டி விழாவில் நடைபெறும் பொழுது முருகப்பெருமான் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த நடை திறக்கப்படுவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சிறுபருப்பு காஞ்சி, தோசை, தேன்குழல், சுயம், அதிரசம் போன்ற உணவுகள் மிகவும் பிடித்தமான ஒரு உணவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடற்கரையில் நீராடி 4 கிணறு தீர்த்தம் தெளித்து மௌன சுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமிகளை வழிபட்டு கிழக்கு நோக்கி மூலவர் சுப்பிரமணியும், தெற்கு நோக்கி சண்முகரையும் தரிசித்து சிறப்பாக வழிபடும் முறையாக இருக்குது. முதல்ல கடலில் நீராடிய பின்னர் புனிதமான 4 கிணற்று தீர்த்தத்தில் நீராடி ஈர உடையுடன் வழிபட வேண்டும். இது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் 4 கிணறு அருகே இருக்கக்கூடிய மௌன சுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமி சமாதிகளை வணங்கிய பிறகு பிரதான கோவிலுக்கு சென்று மூலவரை வழிபட வேண்டும். மூலவர் சுப்பிரமணியர் கிழக்கு நோக்கு, சண்முகர் தெற்கு நோக்கியும் இருப்பார். இவரை தரிசித்து பின் உட்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய பிற சன்னதியை நம்ம வழிபடலாம். கோரிக்கைகள் நிறைவேற முருகன் மற்றும் குரு பகவானுக்குரிய மந்திரங்களை சொல்லி 9 முறை வலம் வர வேண்டும். கந்த சஷ்டி விழா, சஷ்டி, கார்த்திகை, விசாகம் மற்றும் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு உற்சவம் நடைபெறும். பக்தர்கள் முடிக்காணிக்கை, தலைமுடி எடுத்தல், அதாவது அங்கப்பிரதர்சனம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டு வருவதாக சொல்லப்படும். திருச்செந்தூர் முருகன் ஆட்கொண்ட பின்பு சிவபூஜை செய்தார். சிவயோகியின் தோற்றத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. மேல் சட்டை அணியாமல் வேட்டி மட்டுமே அணிந்து தரிசனம் செய்வது இங்கு மரபான ஒன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான முழு மனதோடு நாம் வழிபட்டு செல்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும்.